எல்லோருக்கும் வணக்கம். என்கிட்ட பல நாள்களாக கமெண்ட் பாக்ஸில் வந்துக்கிட்டு இந்த குழந்தைகளும் பெரியவங்களும் இல்லை மொத்த குடும்பமுமே குடிக்கிற மாதிரி சத்து மாவு ஏதாவது செஞ்சு காமிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி சத்து மாவு தான் இன்றைக்கி நான் செய்து காமிக்க போகிறேங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே நேச்சுரல் ஃபுட், அதாவது ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடணும், அப்புறம் இயற்கையாக நம்ம முன்னோர்கள் என்னென்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய சாப்பாடெல்லாம் தேடிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய நோய்கள் இன்னைக்கு பேரே தெரியல, இருந்தால் கூட நோய்கள் சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் எப்போ வேணா வருது. அதனால இயற்கை உணவை தேடி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் செய்து காமிக்க போற சத்து மாவு பார்த்தீங்கன்னா 6 மாத குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்குமே எல்லாருமே குடிக்கலாங்க. அவ்வளவு சக்தியை தரக்கூடியது. முதல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சத்து மாவு கரைச்சி குடிச்சுக்கிட்டு வயல் வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க. நல்லா மதியம் வரைக்கும் நல்லா தாங்கும். சரி, அந்த சத்து மாவு செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சம் கூட தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கூட மெனக்கெட்டோம்னா அதுக்கான பலன் நம்ம அடைவோம் நிச்சயமாக. என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா? ராகி 200 கிராம், சாமை 200 கிராம், நாட்டுக்கம்பு 200 கிராம், வெள்ளைச்சோளம் 200 கிராம், வரகு 200 கிராம், திணை 200 கிராம், பனிவரகு 200 கிராம், குதிரைவாலி 200 கிராம், சிகப்பு சோளம் 200 கிராம், மக்காச்சோளம் 100 கிராம், பொட்டுக்கடலை 200 கிராம், நிலக்கடலை 200 கிராம், சிகப்பு அரிசி 200 கிராம், கோதுமை 200 கிராம், சோயா பருப்பு 200 கிராம், மைசூர் பருப்பு 100 கிராம், சிகப்பரிசி அவல் 100 கிராம், கோதுமை அவல் 100 கிராம், பார்லி 50 கிராம், ஜவ்வரிசி 50 கிராம், கொள்ளு 25 கிராம், கருப்பு கொள்ளு 25 கிராம், கருப்பு உளுந்து 50 கிராம், மூங்கில் அரிசி 100 கிராம், சுக்கு 25 கிராம், முந்திரி பருப்பு 200 கிராம், ஏலக்காய் 20 கிராம், பாதாம் பருப்பு 200 கிராம், பிஸ்தா பருப்பு 200 கிராம், தோலுடன் கூடிய பாசிப்பருப்பு 100 கிராம், தோல் இல்லாத பாசிப்பருப்பு 100 கிராம், வெள்ளை கொண்டை கடலை 100 கிராம். இப்போ சத்து மாவு செய்வதற்கு தேவையான பொருள்கள் எல்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32-33 பொருள்கள் வருது. என்கிட்ட அவ்வளோ இருந்தது, அதனால் செய்கிறேன். இப்போ இதில் ஏதாவது இல்லைன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க, என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். சரி, இப்போ இதோட ப்ரொசீஜர் எப்படின்னு பார்த்துடலாங்க. நமக்கு இங்கே இது எத்தனை பருப்பு வகைகள் இருந்துச்சோ அந்த பருப்பை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அலசிடுங்க. முதல் நாள் நைட்டு அலசிட்டு ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா அது முளை கட்ட வைக்கணும். எப்படின்னா அந்த தண்ணி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பருப்பெல்லாம் அந்த தண்ணியை வடிகட்டிக்கிட்டு ஒரு துணி, நல்ல துணி எடுத்துக்கோங்க கிளீனா. அந்த துணியில இந்த பருப்பெல்லாம் போட்டுட்டு மூட்டை கட்டிட்டு தொங்க விட்டுருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு காலையில் தொங்க விடுறோம்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் இல்லை நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் கூட அப்படியே தொங்க விடலாங்க. அதில் முளைச்சிருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். பயிர்ல எல்லாம் முளை விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். முளை விட்டுருந்ததுன்னா அதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அது நிழல்லையே நல்லா காய வைக்கணுங்க. துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா காய வச்சிடலாம். அதாவது வெயிலில் காய வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிழல்லையே காய வைக்கணும். ஒரு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுது. பொறுமையாக காய வைக்கணும். எந்த தூசும் படாமல் நல்லா மூடி வச்சிருங்க. அந்த இதெல்லாம் ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும் காய வைக்கிறது கூட. அதுக்கப்புறம் இந்த வகையெல்லாம் இருக்கு இல்லையா, திணை, நாட்டுக்கம்பு, வெள்ளைக்கம்பு, சோளம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை தனியாக அலசிட்டு என்ன பண்ணணும், மறுநாள் அதே மாதிரி வடிகட்டிட்டு அதே மாதிரி முளைக்க விடணுங்க. நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர் படியே முளைக்க விட்டுக்கோங்க. நான் அப்படி முளைக்க விட்டு தான் இப்போ காய வச்சிருக்கேன். பாருங்க, அதை காமிக்கிறேன். சின்ன முளையா விட்டுட்டு நல்லா காஞ்சு போய் ரொம்ப குட்டியாக சுருங்கி இருக்கும். காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா அப்படி முளை விட்டு நம்ம டைரக்டா அப்படியே இதெல்லாம் போட்டு கூட அரைச்சு சாப்பிடலாம். அதை காட்டிலும் இந்த முளைக்க வச்சுக்கிட்டு அதை காய வச்சு செஞ்சோன்னா ரொம்ப சத்துங்க. அதனால இப்ப நான் எப்படி முளைக்க வச்சு அதை காய வச்சிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, நான் எல்லாத்தையும் முளைக்க விட்டுருக்கேன். அதாவது கோதுமை போட்டிருந்தோம் இல்லையா அது, அப்புறம் இந்த கம்பு, ராகி, அப்புறம் சோளம் எல்லாமே, இந்த சிவப்பு சோளம், வெள்ளை சோளம் எல்லாமே சின்னதாக குட்டி குட்டியாக முளை விட்டுருக்கு பாருங்க. அடுத்தது பாருங்க, எல்லா பருப்பு வகைகளும் முளைக்க வச்சுருக்கோம் பாருங்க. அது எவ்வளோ காஞ்சிருக்கு பாருங்க, சத்தம் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி காஞ்சிருக்கணும். இப்போ நம்ம காய வச்ச பொருள்கள் எல்லாம் வறுத்துடலாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற பொருள்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, பாதாம், பிஸ்தா, முந்திரி, அது எல்லாத்தையும் கூட, ஏலக்காய், இது எல்லாத்தையும் கூட வறுத்துக்கணும். நம்ம சுக்கு அது எல்லாத்தையும் கூட வறுத்துக்கணுங்க. இப்போ நம்ம வறுக்கிறது பார்க்கலாம். பாருங்க, நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அதில் இந்த பருப்பு வகைகளை போடலாங்க. முளைக்க விட்டுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா பக்குவமாக வறுக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும் நல்லா. பாருங்கள்,
எல்லாம் நல்லா தீஞ்சிராம நம்ம வறுத்து எடுக்கணுங்க. ஒரு சிலர் எள்ளு சேர்ப்பாங்க. எள்ளு நான் எதுக்காக சேர்க்கலைன்னா, ஏன்னா இப்போ எல்லாருமே சாப்பிடுவாங்க. கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வந்து எள்ளு சாப்பிடக்கூடாது இல்லையா, எல்லாரையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் வந்து இது வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா மெஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா வீட்டில் வந்து அரைக்க முடியாது. இப்போ கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல, நமக்கு ஒரு 1/2 கிலோ இல்லை 1 கிலோ போல் அரைக்கணும்னா கூட வீட்டில் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். பட் இது வந்து அரைக்க முடியாது. மிக்சியில் அரைச்சா கூட அது வந்து ரொம்ப ஒரு பொறதான் குருணையாக இருக்கும். ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைக்க முடியாது. அதனால் நான் வந்து மெஷினுக்கு இப்போ அதை அரைச்சிக்கிட்டு என்ன பண்ணுவேன், உங்களுக்கு அடுத்த எபிசோடில் இந்த சத்து மாவு எப்படி செய்யறது, இது அரைச்சிட்டு வந்தது எப்படி இருந்துச்சு பக்குவம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.